குட் மார்னிங் ஆல். எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் அப்படிங்கிறதுல காமராஜர் ஐயாவை பற்றி நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல போகிறேன். அது என்னன்னு கேட்டால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், காமராஜர் அப்படின்னாலே ஒரு லஞ்சம் வாங்காத அரசியல்வாதி அப்படின்னா இன்றளவும் நமக்கு தெரிஞ்ச முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் தான். ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒரு வார்டு கவுன்சிலர் இப்படி ஆனாலே அவங்க எந்த அளவுக்கு சொத்து வச்சுருக்காங்க இல்லைங்கிறது நமக்கு தெரியும். பட் அவர் ஒரு சிஎம் பதவியில் இருந்தால் கூட 5 பைசா கூட லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக மக்களுக்காக உழைச்சவர்னு சொன்னால் அது நம்ம காமராஜர் ஐயாவை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அட் த சேம் டைம் அவங்க அவருக்குன்னு அந்த முதலமைச்சருக்குன்னு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் தான் தனக்கு செலவு போக அவங்க அம்மாவுக்கு அந்த பணத்தில் அவர் செலவுக்கு அனுப்புவார். அந்த ரிமைனிங் அதில் ஒரு அமௌண்ட்டை அநாத ஆசிரமங்களுக்கு தர்மமும் செஞ்சுட்டு வந்திருக்காருங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இவர் ஒரு நாள் அப்படி தான் அந்த எம்பிபிஎஸ் சீட்டுக்கான செலெக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த சீட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. சீட்டு முடிஞ்சவங்க முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஐபி கோட்டா சீட்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு பேலன்ஸ் சீட்டு கொஞ்சம் இருந்திருக்கு. அந்த சீட்டை அன்றைய கலெக்டர் காமராஜர் ஐயா கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. ஐயா, இது உங்களுக்கு பார்த்து உங்கள் ரிலேட்டிவ்க்கு உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் பார்த்து யாருக்கு வேணாலும் அந்த சீட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை உடனே கையில் வாங்கி அதிலிருந்து எத்தனை சீட்டு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 10-12 சீட்டை டக்குன்னு அவர் பாட்டுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த கலெக்டருக்கு ஒரே ஆச்சரியம். நாங்கள் இவ்வளோ இது பண்ணி பார்த்தோம், நீங்கள் இம்மீடியட்டாக கொடுத்த உடனே எப்படி உங்களால் ஒரு 10 சீட்டை செலக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்ட உடனே ஒன்றும் கிடையாது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்களுடைய பேரண்ட்ஸ் சிக்னேச்சரை பார்த்தேன். அதில் யாரெல்லாம் கை நாட்டு வச்சுருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை நான் ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னு காமராஜர் ஐயா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு எழுத படிக்க தெரியாதவங்க கை நாட்டு வச்சுருக்கவங்க வீட்டிலேருந்து ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் வரணும் அப்படின்னு அவர் அன்னைக்கே யோசித்து அவர் செஞ்சுருக்கார். அன்னைக்கு அந்த இதில் டாக்டர் ஆனவங்க நிறைய பேர் இப்போ பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இனிமேலும் நடக்குமாங்கிறது நமக்கு டவுட்டு தான். ஸோ நம்மளும் காமராஜர் எந்த அளவுக்கு நேர்மையாக இருந்திருக்காரோ அதே மாதிரி நேர்மையாக இருக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, நல்லபடியாக இது பண்ணணுங்கிறத நம்மளுடைய சில்ட்ரன்ஸ்க்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். நேர்மைங்கன்னா எப்படி இருக்கணும், அவங்க எப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தில் தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணாங்க, எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டாங்க. எதுக்காகவும் மற்ற இடங்களில் கை நீட்டாத ஒரே தலைவர்னு பார்த்தா அது நம்ம காமராஜரை தான் நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு இந்த ஸ்டோரி, இட்ஸ் நாட் அ ஸ்டோரி, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஆல்.